கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கும்போது ஆபிரகாமோட வயது 99. சாராளோட வயது 90. அப்போது கர்த்தர் ஆபிரகாமோட 74வது வயசில், நான் காட்டுற தேசத்துக்கு நீ வா, உன்னுடைய சந்ததியை கடற்கரை மணலத்தனையாகவும் வானத்தில் இருக்கிற விண்மீன்கள் நட்சத்திரங்களை போல் எண்ண முடியாத அளவுக்கும் நான் உனக்கு சந்ததியை உண்டாக்குவேன்னு கர்த்தர் சொல்லி தான் ஆபிரகாம் அழைச்சார். கர்த்தர் அப்படி சொல்லி கூப்பிடும்போது ஆபிரகாம் வந்துட்டார். கர்த்தர் கூப்பிட்டதோ 74வது வயசில், அவருக்கு குழந்தை பிறந்ததோ 99 வயசில். இடையில இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம். அது வரைக்கும் அவர் காத்திருந்தார் அவரோட சந்ததிக்காக. அப்போது கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார்னா அதை நிறைவேற்ற வல்லவர்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். அதுபோல் வியாதியில் இருக்கிற என்னை விடுவிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. நான் 2-3 தடவை நிறைய தடவை அவர்கிட்ட, ஆண்டவரே உங்களால் எல்லாம் கூடும், ஆனால் என்னால் எதுவுமே கூடாது, நீங்கள் என்னை சுகமாக்குனாலும் நான் நடந்துருவேனான்னு எனக்கு தெரியல, எனக்கு வலி அதிகமாக இருக்குது, எனக்கு நம்பிக்கை இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு நாள் அழுதேன். அப்போ கர்த்தர் என்னால் முடியாதுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டார். நான் அந்த வாரத்தில் ரொம்ப அழுது அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அடுத்து 2 நாளில் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நாகர்கோவில் சர்ச்சிலேருந்து கர்த்தர் எனக்கு இந்த ஆபிரகாமோட சந்ததியை குறித்து அவரோட வாயின் வார்த்தையில் வயசை குறித்தும் பேசினார். அப்போ மறுபடியும் அதே வார்த்தை கேட்டார், என்னால் முடியாதுன்னு நினைக்கிறியா? சாராளோட கற்பம் 90 வயசில் குழந்தை பிறக்கிறதுக்கான எந்த விதத்துலேயும் ஒரு சூழ்நிலை இல்லை. அவளுக்கு வருகிற மாதவிடாயும் வரல. 90 வயதுன்னும் போது அவள் ஒரு கிழவியாக இருக்கிறவ 90 வயசில் குழந்தை பெற்றிருக்கிறாங்கிறத நம்புறதையும் நம்பு. அதே மாதிரி ஆபிரகாமோட வயது 99 வயதில் ஒரு கிழவன் ஒரு குழந்தை பிறக்கிறது சாத்தியமானு நீ பாரு. அவங்களே கர்த்தருக்குள்ளே அது இருந்து நம்பிக்கையோடு காத்திருக்க போது கர்த்தர் கொடுத்துருக்குறாங்கல்ல, அது மாதிரி உனக்கு நான் கொடுப்பேன் செய்வேன்னு நீ நம்பு. என்னால் எல்லாம் செய்யக்கூடும். என்னையே நம்பியிரு, என் மேலேயே நம்பிக்கை வை, என்னையே சார்ந்துரு, எனக்காகவே நீ வாழு, உன்னை நான் கைவிட மாட்டேன், நீ வெட்கப்பட மாட்டேன், உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன், நான் உன்னை பூர்ணமாக குணமாக்குவேன், எனக்குள்ளே காத்திரு, பொறுத்திரு, காத்திரு, நான் உனக்கு கிரியை செய்வேன், நன்மை செய்வேன் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணார். அந்த வார்த்தை நிமித்தம் நான் அவரோட வார்த்தைக்காக காத்திருக்கிறேன். அது நடக்கலாம், எப்போ வேணால் நடக்கலாம். அந்த நம்பிக்கை தான் என் வாழ்க்கை. இந்த சாட்சியை சொல்லணும்னு தான் உங்களிடத்துல சொன்னேன். கர்த்தரால் கூடாத காரியம்னு எதுவுமே இல்லை, எல்லாமே கர்த்தரால் செய்யக்கூடும். அவர் மீது நம்பிக்கை வைக்கிற யாவரையும் கர்த்தர் கைவிடுகிறவர் அல்ல. அதே மாதிரி அவரை விட்டு விலகி போனாலும் அவர் தேடி நம்மளை கண்டு எடுக்கிறவர் தான் ஒரு மேய்ப்பன். அவரிடத்துல கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆடுகள் அவரோட மந்தையில் இருந்தாலும் காணாமல் போன ஆட்டையும் பின்வாங்கி போன ஆட்டையும் தான் அவர் தேடி வருவார். அதனால் அவர் இருக்கும்போது உங்களுக்கு கவலை என்ன? ஒரு மனுஷனாகவும் அவர் உங்களோட இருப்பார், ஒரு தெய்வமாகவும் அவர் உங்களோட இருப்பார். அவரை மீண்டும் மீண்டும் நீங்கள் நேசிங்க, அவர் உங்களை கைவிடாது காப்பார். நான் விசுவாசிக்கிறேன். இதே சாட்சியாக உங்கள் முன்னால் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து திருப்பி தெளிவாக வெளியில் போடுவேன். அப்போ அதை நம்புகிற நீங்கள், என்னை நம்புகிற நீங்கள் தேவனையும் நீங்கள் நம்புவீங்க, தேவனை நம்புகிற நீங்கள் என்னையும் நம்புவீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இயேசு இருக்கிறார். அவர் இருக்கிறாருங்கிறத உயிரோடு இருக்கிறவங்க தான் சாட்சி சொல்ல முடியும். ஏன்னா இயேசு உயிரோடு இருக்கிறாரு, நாமளும் உயிரோடு இருக்கிறோம். ஏன்னா அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் அவர் இருக்கிறார். அதனால் கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நேசிங்க. அவர் உங்களோட தான் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு அவர் போக மாட்டார். உங்களை காக்கிறதுக்காகவே நீங்கள் இருக்கிற இடம் தேடி அவர் வருவார். அவர் ரொம்ப நல்லவர். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். தேங்க்யூ.